இது ஒரு ஸ்டடி வீடியோங்க. இது வந்து கொஞ்சம் ரிஸ்கான வீடியோ. ஏன் சொல்றேன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு கம்ப்யூட்டர் மானிட்டர் இல்ல பிக்சர் டியூப் எதுவா இருந்தாலும் இந்த ஃபிளாஷ் லைட் தெரியுது இல்லைங்களா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை வோல்டேஜ் வருங்க. 16,000 வோல்ட் வரும். ஸோ நீங்க விஷயம் தெரியாம கை வச்சீங்கன்னா ஹெவி ஷாக் அடிக்கும். ஸோ ஸ்டடி பர்பஸ் மட்டும் தான், யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஒரு சிஆர்டி டிவி எப்படி ஒர்க் பண்ணுன்னா, சப்ளை வரும். சப்ளை உள்ள போயிடுச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர்லாம் ஸ்டோர் ஆயிட்டு சில ரெக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த ரெக்டிஃபயர் தான் நீங்க பாக்குறீங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இது இருக்குது பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், இந்த யூனிட். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் ரெக்டிஃபை பண்ணிட்டு இந்த ஹார்ட் செக்ஷன்ல இருந்து வரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஹை வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஹை வோல்டேஜ் தான் இங்க வரும். இன்னொரு செக்ஷன் வந்து இங்க வரும், பிக்சர் டியூப் பின்னாடி. ஸோ இது பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரு கேத்தோட் ரே டியூப் தான் சிஆர்டி பிக்சர் டியூப்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இங்க வந்து என்ன நடக்கும்னா, ஹை வோல்டேஜ் இங்க வந்து கொடுக்கும் பொழுது தெர்மோயானிக் எமிஷனால என்ன ஆகும்னா, கேத்தோட் ரே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ பேக்ல கேத்தோட் ரே வந்து இந்த கிரிட் வழியா வந்து ஃப்ரண்ட்ல வந்து பிக்சர் டியூப்ல வந்து ஃபால் ஆகும். பிக்சர் டியூப்குள்ள ஃபால் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட் லைன் சென்டர்ல மட்டும் தெரியும். ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து பாஸ்பரஸ் கோட்டிங் கொடுத்ததால அது வந்து கலர்ல எரியும். ஸோ வந்து இதுதான் உங்களுக்கு சிம்பிள் சிஆர்டி டெக்னிக். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா காயில்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க ஒரு காயில் இருக்கு, இங்க ஒரு காயில் இருக்கு. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கிடைச்சாச்சு. ஸோ இங்க ஜென்ரேட் ஆகி இங்க வர உங்களுடைய கேத்தோட் ரேல வந்து என்ன ஆகும்னா, ரெண்டு காயில் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ டிஃப்ளெக்ட் பண்ணி என்ன ஆகும்னா, இந்த பிக்சர் டியூப் ஃபுல்லாவே அந்த லைட் வந்து பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இது இந்த லைட்டு தான் உங்களோட ஆனிங் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ சிஆர்டி ஆன் ஆகும்போது இப்படி சென்டர்ல மட்டும் இப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒய் ஆக்சஸ் டிஃப்ளெக்ஷன் கொடுத்தா இப்படி மேலே கீழே இப்படி ஆசிலேட் ஆகும். அதே மாதிரி என்ன ஆகுனா, ஒய் ஆக்சஸ்ல ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது இந்த பக்கம் ஆசிலேஷன் கொடுக்கும். ஸோ என்ன ஆகுனா, ரெண்டுமே சேரும் பொழுது உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்கேனிங் நடக்கும். இப்படி ஃபுல்லா ஸ்கேன் ஆகும், இப்படி ஃபுல்லா ஸ்கேன் ஆகும். இது ரொம்ப அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து 15,000 ஹெர்ட்ஸ் இருக்கும், வெர்டிகல் வந்து 60 ஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்கேன் ஆகும் போதுனா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன்ல வந்து பிக்சர் வர ஆரம்பிக்கும். இந்த பிக்சரோட கண்ட்ரோல் சிக்னல் எதுல வரும்னா, இந்த விஜே கேபிள் வரும். ஸோ இந்த விஜே கேபிள்ல வந்துட்டு நமக்கு வந்து 3 கலர்ஸ் இருக்குல்ல, ஆர்ஜிபி. இப்போ இங்க இருக்கும் பாருங்க, கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்ச்சு, கிரேடு, சிடிடி, ஸ்மூத் கேப் எல்லாமே டீடைல்ஸ். ஸோ இந்த ஆர்ஜிபில வந்து 3 வரும், ரெட், கிரீன் அண்ட் ப்ளூ. மூணுமே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகி உங்களுக்கு வந்து பிக்சர் வர ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு நீங்கள் லேர்ன் பண்ணது என்னன்னா, உங்க பிக்சர் டியூப்ல வந்து எப்படி ஒர்க் ஆகுது, காயில் டிஃப்ளெக்ஷன் பேட்டர்னு, எஸ்எம்பிஎஸ், இதுல இருந்து ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி வந்து உங்களுக்கு வந்து வெர்டிகல் டிரைவர் இருக்கும், அது வந்து இந்த சைடு இருக்கும், நான் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளைபேக் டிரான்ஸ்ஃபார்மர், ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். இதுல 3 டியூனிங் இருக்கும், ஸ்க்ரீனு அண்ட் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க பிரைட்னஸ் நல்லா வரும். ஆனால் நீங்க எதுவும் செய்யாதீங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீட் சிங்க் பின்னாடி இருக்கிறது தாங்க அந்த வெர்டிகல் டிரைவர் ஐசி. ஸோ இது டிரைவ் பண்ணா இது டேர்ன் ஆன் ஆகிட்டு இது போயிடும். ஸோ இதெல்லாம் வோல்டேஜ் கண்ட்ரோலிங் ஐசி. எல்லாம் வந்து வோல்டேஜ் லெவல் சேஃபாக இருந்தால் டேர்ன் ஆன் ஆகும். ஸோ இது ஒரு ஸ்டடி உங்களுக்கு யூஸாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.